மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, 2 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, ஒரு பிரபலமான அரசியல் வல்லுநர், ஒரு பிரபலமான அரசியல் கருத்து கணிப்பர், ஒரு பிரபலமான அரசியல் ஜேர்னலிஸ்ட், இப்படி பல பேர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு பிரபலமான நபர். அவர் தளபதி விஜய் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய், டிவிகே விஜய் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியில் நின்னாலும் சரி, விஜயை என்னால் தோக்கடிக்க முடியும். அதுவும் 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு வித்தியாசத்தில் இல்லை, கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் தளபதி விஜய் அவர்களை என்னால் தோக்கடிக்க முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட திராணி இருக்கு அப்படின்ட்டு ஒரு பிரபலமான ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அவர் யாரு, ஏன் அப்படி சொன்னாரு, என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் டிவிகேவை பற்றி கடுமையாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. டிவிகே கட்சி இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பேராபத்து, இந்த நாட்டுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஏன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் டிவிகே மேலே இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு, அப்படி என்ன நடந்தது, அப்படி என்ன டிவிகே கட்சிக்காரங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரவீந்திரன் துரைசாமி அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஜேர்னலிஸ்ட்டு, இவரை அரசியல் கருத்து கணிப்பர் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை அரசியல் வல்லுநர்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய் அவர்கள் இந்த வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் சரி, எந்த தொகுதியில் ஒரு எலெக்ஷனில் நின்னாலும் சரி, அவரை 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் என்னால் ஜெயிக்க முடியும். நான் டைரெக்டாக எலெக்ஷனில் நிற்க மாட்டேன், ஆனால் விஜய்க்கு எதிராக ஒரு ஆளை நான் நிப்பாட்டி, ஒரு கேண்டிடேட்டை நான் விஜய்க்கு எதிராக நிப்பாட்டி, அவரை விஜயை விட 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் அவர் ஜெயிக்க வைப்பேன். அந்த அளவுக்கு என்கிட்ட திராணி இருக்குது. விஜயை எப்படி தோக்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த யுக்தி, அந்த யூகம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த ஒரு இன்டர்வியூவில் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இவர் எப்படி தோக்கடிப்பார், விஜய் எப்படிலாம் தோக்கடிக்க முடியும், அதற்கான யுக்திகள் இவர் என்ன யோசிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றி அதில் ஷேர் பண்ணல. இவர் பேசுகிற இந்த ஒரு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது டிவிகே சைடிலிருந்து டிவிகே தொண்டர்களாகட்டும், தளபதி விஜய் அவருடைய ரசிகர்களாகட்டும், இவங்க எல்லாருமே இவருடைய பேச்சுக்கு இப்போ அது கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2026 எங்கள் தளபதி ஜெயிச்சிட்டா நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சவால்கள் விட்டுட்டு இருக்காங்க. சரி மக்களே, இந்த ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி இப்படி இது எலெக்ஷனில் தோக்கடிக்க முடியனால அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. தளபதி விஜய் அவருடைய டிவிகே கட்சியை பற்றின ஒரு பதிவு. அது அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பகுத்தறிவுள்ள பெரிய பெரிய தலைவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சி இப்படி பகுத்தறிவே இல்லாத ஒரு செயலை இந்த கட்சியில் இருக்கிறவங்க செய்கிறாங்களே, அது குறிப்பாக மாவட்ட செயலாளர் செய்கிறாரு அப்படின்னா, இந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு பகுத்தறிவோட செயல்படுறாங்க அப்படின்னு பாருங்க. இவங்களோட கையில இந்த நாட்டை கொடுத்தா இந்த நாட்டுக்கே கேடு விளைவிப்பாங்க, இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய கேடாயிடும், இந்த கட்சியே நம்மளுடைய நாட்டுக்கே மிகப்பெரிய பேராபத்து அப்படின்ட்டு அந்த ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. ஆக்சுவலி இவர் எதுக்காக இந்த மாதிரி பதிவை போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்தில் டிவிகேவினுடைய 2வது மாநில மாநாட்டை நடத்த போகிறதா தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஆயத்த பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஆயத்த பணிகள் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு பந்தக்காலை நட்டிருக்காங்க. அந்த பந்தக்காலை நட்டும்போது பார்த்தீங்கன்னா டிவிகேவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பந்தக்காலுக்கு பாலை ஊற்றி தேங்காய் பொட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணி பயங்கரமாக சாமி கும்பிட்டாரு. ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோ டேக் பண்ணி தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பகுத்தறிவே இல்லாத ஒரு செயலை இந்த மாவட்ட செயலாளர் செஞ்சுருக்காரு டிவிகேல. ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி இருக்காருன்னா, அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அப்போ இவங்ககிட்ட நம்மளுடைய நாட்டை ஒப்படைக்கலாமா, இவங்களாம் இந்த நாட்டுக்கே பேராபத்து அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த ஒரு பதிவில் வெளியிட்டிருக்காரு. இப்போ உங்களோட மனசில் தோணலாம், ஒரு பணியை ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்காக அந்த இடத்துல அடிக்கல் நாட்டும் விதமாக ஒரு பந்தக்காலை நட்டி அதுக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படி, அதையெல்லாம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கேவலமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசில் தோணலாம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பணியை ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாருமே பூஜை பண்ணுவாங்க, எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க. அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான், அது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த டிவிகே விஜயோடைய இந்த 2வது மாநில மாநாட்டுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த வேலை பணிகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூஜையை வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வேலைப்பாடுகளே ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு இப்பொழுது வந்து வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ஒரு பந்தக்காலுக்கு போய் ஒரு மாவட்ட செயலாளர் பால் ஊற்றி நெய் ஊற்றி பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் சாமி கும்பிட்றாரு. அப்படி சாமி கும்பிட்டா அந்த பந்தக்கால் வந்து கடவுள் ஆயிடுமா? அப்படி சாமி கும்பிட்டா தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாரா? இது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல். அதுவும் இந்த செயலை பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளரே செய்கிறாரு. அப்போ மாவட்ட செயலாளரே ஒரு முட்டாள்தனமான செயலை செய்யக்கூடிய அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கட்சிக்கிட்ட நம்மளுடைய நாட்டை ஒப்படைச்சா அந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? நம்ம மாநிலத்தோட நிலைமை என்ன ஆகும்? இந்த கட்சியே நம்மளுடைய நாட்டுக்கு பேராபத்து அப்படின்ட்டு அந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு மக்களே. சரி மக்களே, சாட்டை துரைமுருகன் வெளியிட்ட பதிவை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் தோக்கடிப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.